பவளவாயீர் வந்து காணீரே. அவ்வளோ அழகான ஒரு கண்ணன். கண்ணன் எதுக்குடா வரான் அப்படின்னா, சாது ஜனங்களை ரட்சிப்பதற்காக, நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்காகத்தான் கண்ணன் வரான். அவ்வளோ வசதி. அதனால் கோட்டி ஜென்ம சுகிருதம். முதல் கிருஷ்ண ஜெயந்தி விழா குருஜி அம்மா வைகுந்தத்துலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுறான். இது வரைக்கும் எல்லா கிருஷ்ண ஜெயந்திக்கும் அம்மா இருந்தா. 19 வருஷங்கள் ராதே கிருஷ்ணா சத்சங்கத்தையும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவையும் கோலாகலமாக அரே கிருஷ்ணா வருது. கிச்சா சத்தியம் சொன்னேனா அச்சோடி. ராதே கிருஷ்ணா. கிச்சா சத்தியமா கொஞ்சம் வெள்ளையா இருக்கு, அவ்வளவுதான். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. யாரும் வெண்ணெய் தரலேன்னு அழறான். சும்மா உட்காந்து பஜனை பாடிட்டு ஏமாத்துறேன். யாரும் வெண்ணெய் தரமாட்டேங்கிறேன், தரேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பார்த்தேளா பாவம். அழாதவனா தரேன் அப்புறமா, சரியா? பகவான் எப்படியாவது வருவான்னா சொன்னேன்னா, ஏதான ஒரு விதத்தில் வந்து காட்சி கொடுப்பான்னு சொன்னேன்னா, அந்த குழந்தைக்குள்ளே இன்னைக்கு சுவாமி ஆவிர்வவிச்சு தானாக வரான். பார்த்தேளா, இது நான் அவகிட்ட சொல்லலாம். அவள் பாட்டுக்கு ஐஷ்ணு வந்தால் அந்த சமயத்துக்கு வரான் அப்படின்னா, இதெல்லாம் தான் பகவான் நம்ம கூட பிரத்யக்ஷமாக இருக்கான் அப்படின்றதுக்கான நமக்கு புரியும்படியான அனுபவங்கள். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. சத்தியம். ஏன்னா தியாகராஜருடைய கிருஷ்ணன் எனக்கு பழம் கொடுக்குறார். நான் ஒன்றும் கொடுக்கலேன்னு சொல்லாமல் சொல்கிறேன். தியாகராஜரோட பொண்ணு கல்யாணத்துக்கு அவரோட சிஷ்யர் ஒரு ராமனுடைய சித்திரம் ஃபோட்டோ கொண்டு வரார். அந்த ஃபோட்டோ கொண்டு வரார். அப்போ தியாகராஜ கரெக்டாக அந்த முகூர்த்த சமயத்தில் அந்த ஜோரா ஃபோட்டோ நுழைஞ்ச உடனேயே சொல்கிறார், ராமா எனக்காக நடந்து வந்தியாடா அப்படின்றார். அந்த மாதிரி பகவான் விதவிதமாக நமக்கு புரியும்படியாக தன்னுடைய வேஷத்தை போட்டு ஒரு குழந்தை அனுப்பிட்டான் இல்லையா? இதெல்லாம் தான் கிருஷ்ண பிரத்யக்ஷம். அப்போ பகவான் வரப்போறான்றது கன்ஃபார்ம் ஆகிடுதா? நான் சொல்லிருந்த சமயத்தில் அழகாக கிருஷ்ண வேஷம் போட்டு ஒரு குழந்தைய பகவான் அனுப்பினா இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் கண்ணன் இன்னைக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண போகிறான். சந்தேகமே வேண்டாம். விடாமல் நாம ஜபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் போதும். இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் சந்த் ஞானேஸ்வர் அவதாரம் பண்ணார். ஜெய் போலோ ஞான்தேவ் மாவுலி கி. நிறைய பேர் பார்க்குறா, விட்டலன் கதையை விட்டு எங்கேயோ போயின்னு இருக்கேளே. கிருஷ்ண கதையெல்லாம் தெரியுமே, நாளைக்கு தான் நிறைய ஃபுல் டே இருக்குது, அப்போ சொல்ல வேண்டியது தானே. ஞானேஸ்வர் கதையல்லவா முக்கியம்? எல்லாம் முக்கியம்தான். கண்ணன் சத்தியம் இல்லாட்டி தெரிஞ்சிருக்குமா? அந்த வேதநாதன் பேசுவான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவ்வளோ அழகாக அதெல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமான்னா தெரியறது இல்லையா? ஞானேஸ்வர். ஜெய் போலோ சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் கி. ஜெய் போலோ சோபன்தேவ் மகாராஜ் கி. ஜெய் போலோ நிவர்த்திநாத் மகாராஜ் கி. जय बोलो मुक्ता भाई देव
தேவிக்கு ஜெய் போலோ சார்ங்கதேவ் மகாராஜுக்கு. இப்போ சொல்லலாம், ஏன்னா ஞானேஸ்வரோட சிஷ்யர் ஆயிட்டார். ஒன்றும் சார்ங்கதேவர் 1400 வயசு கழம். நேர கதைக்கு போயிடும். 1400 வயசு கழம். அழகாக உள்ள நுழைஞ்சுட்டார். முக்தாபாயி வஸ்திரம் இல்லாமல் குளிச்சுன்னு இருக்கா. ஒரு டீனேஜில் இருக்கா இந்த முக்தாபாய். அவ குளிக்கிறா வஸ்திரம் இல்லாமல். டக்குன்னு உள்ள நுழைஞ்சுட்டார். ஓ க்ஷமிக்கணும்மா அப்படின்னு வெளில வந்துவிட்டார். அம்மான்னு தான் சொல்கிறார். ஏன்னா அவருக்கு எப்போவுமே அப்படி ஒரு அபிப்பிராயம். க்ஷமிக்கணும்மா அப்படின்னுட்டு வந்துவிட்டார். உடனே முக்தாபாய் கோபமாக திட்டினான். நேற்று இங்கே தான் முடித்தோம். என்ன திட்டினான்? எல்லாரும் ஆளாலும் யோசிச்சிருப்பேள், உங்கள் லெவலில் யோசிச்சிருப்பேள். திட்டுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி அதனால் ஆத்ம சாட்சாத்காரம் அப்படின்னு நிறைய பல கதைகள் கேட்டதுனால ஒரு ஐடியா பண்ணியிருப்பேள். ஆனால் நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு திட்டம் இல்லை. நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாம். என்ன தெரியுமா சொன்னால், நாசமானவனே செத்துப்போன்னுட்டான். முக்தாபாய் இந்த வார்த்தையை சொல்லலாமா? நாசமானவனே செத்து போ அப்படின்னுட்டாளாம். பதறிட்டார் சார்ங்கதேவர். ஏன்னா மகாத்மாக்கள்லாம் தப்பான வார்த்தைகள் பேச மாட்டா. அப்பாடா விட கிடச்சுடுத்தா, இனிமேல் யாரா செத்துப்போ நாசமானவனே சொன்னால் முக்தாபாயை ஞாபகம் வச்சுக்கணும். நாசமானவனே செத்துப்போ அப்படின்னுட்டாளாம். சார்ங்கதேவர் தூக்கி வாரி போட்டது வெளியில் வந்துட்டார். முக்தாபாய் அழகா வஸ்திரம் எல்லாம் உடுத்திண்டா. நெத்தியில் திலகம் எல்லாம் இட்டுண்டா. வெள்ள வந்தா. சார்ங்கதேவர் படியேறு காலில் விழுந்தார். 1400 வயசு கழம், ஒரு 13-14 வயசு பொண்ணு கையால் விழறார். கையை கூப்பிண்டார். அம்மா அடியேன் உள்ளே வந்தது தப்பு தான், அந்த நேரத்தில் வந்திருக்கப்படாது, எனக்கு தெரியாது, நீங்கள் நிர்வாணமாக குளிச்சுருப்பேன்னு பெருசாக கதையெல்லாம் அடித்தார். ஆனால் நீங்கள் இப்படி சொல்லிட்டேளேம்மா, நாசமானவனே செத்துப்போன்னு உங்கள் வாயால் சொல்லிட்டேளே. முக்தாபாய் சிரிச்சா. 1400 வருஷம் கழிஞ்ச பிறகு கூட இன்னும் இது ஆண் தேகம், இது பெண் தேகம், இது இளவயசு தேகம்னு தெரிஞ்சு தொலைகிறதே. ஒரு வயசு ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்க போகிறது? இள வயசில் தான் அந்த சரீரத்து மேலே ஒரு இச்சை. வயசாக வயசாக ஒன்றும் பெரிய அவமானங்கள் தெரியாது இல்லையா? ஒரு வயசு ஆயிடுத்துன்னா நிறைய பேர் பார்க்கலாம். ரொம்ப வயசான ஸ்திரீகள் புருஷாலாம் அவள் பாட்டுக்கு வஸ்திரம் இல்லாமல் கூட அப்படி சும்மா ஏதோ ஒத்த வஸ்திரத்தோடலாம் அடைவா. பெருசாக ஒன்றும் காம இச்சை வராது. இப்போ சொல்கிற 1400 வருஷம் யோகி, சித்த புருஷன்னு பேர். ஆனால் நான் நிர்வாணமாக குளிக்கிறேன், நான் பெண்ணுன்னு உனக்கு தோணி தொலைகிறதில்ல சை அப்படின்னா. என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார்ங்கதேவருக்கு. தெருவில் தானே வந்தாய்? ஆமாம். வழியில் நாய், பசுமாடு, பன்னியெல்லாம் பார்த்தியா? பார்த்தேனே. ஓ அதெல்லாம் ட்ரெஸ் போட்டுன்னு இருந்ததோ அப்படின்னா. இல்லையே. அப்போ அது மாதிரி இதுவும் ஒரு சரீரம்னு போய் தொலைய வேண்டியது தானே. பார்த்துட்டேன்னு என்ன ஒரு தோணல் உனக்குன்னா. இப்போ நாயை பார்க்குறோம் தெருவில், நிர்வாணமாக தானே. மாடை பார்க்குறோம், நிர்வாணமாக தானே. எத்தனையோ மிருகங்கள்லாம் ட்ரெஸ்ஸாக போட்டுருக்குதோ. சர்க்கஸில் யானைக்கும் புலிக்கும் ட்ரெஸ் போட்டு விட்டா உண்டு. இந்த குரங்கை வச்சு வித்தை காட்டுறோம், குரங்குக்கு சட்டை போட்டு விடுவான். மிருகங்கள்லாம் அங்கே சட்டை போண்டு அலையிறது. அதனிடத்தில் ஒன்று ஒரு காமத்தோடு நம்ம ஒன்றும் பார்க்கறது இல்லையே. ஒரு யானையோ குதிரையோ கழுதையோ, அது மிருகம், அவ்வளோதானே. அப்போ அந்த மிருகத்தில் இருக்கிற அதே ஆத்மா தானே இங்கே இருக்குது. மிருக சரீரத்துக்கும் மனுஷ சரீரத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதுவும் சாப்பிட்றது, அதுவும் மலமூத்திரம் போகிறது, அதுலேயும் ஆண் சிங்கம் பெண் சிங்கம், ஆண் யானை பெண் யானை, அதுவும் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிறது, அதுவும் வளர்க்குறது, அது உடம்புலையும் வியாதி வர்றது, அதுவும் செத்து போகிறது, அவ்வளோதானே. இதுக்கும் அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கா? சரீரம்னு பார்த்தா ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே. ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் ஆகான்னு சொல்கிறது. இதுலேயும் மலமூத்திர மாமிச பிண்டம், அதுவும் மலமூத்திர மாமிச பிண்டம் தானே. அப்போ அந்த நாய் இது மாதிரி இதுவும் ஒரு சரீரம்னு போக வேண்டியது தானே. அது என்ன பெண் சரீரம் பார்த்துட்டேன்னு ஒரு அபிமானம். அந்த அபிமானத்தோடு இருக்கிற அவன்தான் நாசமாக போகிறவனே செத்துப்போன்னு சொன்னேன். இவரை இல்லை. இந்த ஒரு அபிமானம் இருக்குது இல்லையா, இந்த ஒரு அகம்பாவம்,
இந்த ஒரு காமம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செத்து போகணுமே நம்மக்கிட்ட. மனதில் உறுதி வேண்டும் அப்படின்றார் இல்லையா பாரதியார். நல்ல உறுதி வேணுமே, தேவையில்லாதெல்லாம் செத்து போகணும் இல்லையா. உடம்புல வியாதி இருக்குது, இப்போ மருந்து கொடுத்தா வியாதி செத்து தானே போகிறது. வியாதி செத்தா தானே உடம்பு நன்னா இருக்கும். தலை வலிக்கிறது, தலைவலிக்கு ஒரு மருந்து போட்டுக்கிறோம். இப்போ அந்த மருந்து என்ன பண்ணுறது, தலைவலியை போய் கொலை பண்ணுறது, தலைவலி செத்து போயிடுறது. அபாடா. அந்த மாதிரி இந்த அபிமானம், இந்த காமம், இந்த மோகம், இந்த பேதம், இந்த பேதம் செத்து போகணும் இல்லையா. இது ஆண், இது பெண், இது தெரியப்படாதே. நம்ம ஏதானோ நல்ல தூக்கத்தில் ஆண் பெண் பேதம் தெரியறதா சொல்லுங்க. நல்ல தூக்கத்தில் இருக்கும், ஆழ்ந்த உறக்கத்தில் ஆண் பெண், வயசு, குலம், ஜாதி, பணம், படிப்பு ஒன்றும் இல்லை. நம்ம யாருன்னே நமக்கு தெரியல, நம்ம எங்கே தூங்கிட்டு இருக்கோன்னு தெரியல, யார் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கோன்னு தெரியல, நமக்கு என்ன வயசுன்னு தெரியல, ஒன்றுமே நினப்பில்லை. நம்ம உருவம் எப்படி இருக்கும், கருப்பா சிவப்பா அழகா அசிங்கமா, ஒரு சிந்தனை கிடையாது. அந்த மாதிரி ஒரு பாவம் வர வேண்டாமா? 1400 வருஷம் இருந்து இது கூட வரலையே. படியிருந்து காலில் விழுந்தா. வாஸ்தவம்மா, வாஸ்தவந்தான். இன்னும் அந்த பக்குவதை வரலை. வரும். குருவை பூரணமாக பிடிச்சிக்கோ, அப்போ வரும். குரு சொல்கிறத பூரணமாக கேட்டால் பூரணத்துவம் வரும். கொஞ்சம் கொஞ்சம் கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் வரும். நல்லா பசிக்கிறதுனா நிறைய நிறைய எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டா வயிறு ரொம்ப. 2 வாய் சாப்பிட்டா அவ்வளோதான் பசி அடங்கும், அவ்வளோதானே. குரு சொல்கிறது எவ்வளவுக்கு எவ்வளோ அப்படியே கேட்குறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ கட 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 முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம். தேவையானது கேட்கறது நம்மளே முடிவு பண்ணிருக்கோம், இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவையில்லை. ஏதோ சாயங்காலம் 2 மணி நேரம் சத்சங்கம் பண்ணுறார், நாமஜம் பண்ண சொல்கிறார், பண்ணலாம். அதுக்காக ராத்திரி 12 மணிக்கெல்லாம் கிருஷ்ணகிரிக்கெல்லாம் முழிச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம சொல்லும் போதே பாதி பேர் முடிவு பண்ணிவிடுவா. காலங்காத்தால் 5 மணிக்குள்ளே எழுந்துக்கணும், எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது, இவராக வந்து பண்ண போகிறார், எவ்வளோ வேலைகள் வீட்டில் இருக்குது. சில பேர் நினச்சிப்பா, ஆமாம் டெய்லியே 12 மணி தான், இல்லை இன்றைக்கி வேறு 12 மணியா அப்படின்னு நினச்சிப்பா. இல்லையே, நீ குரு சொல்லிட்டார், நான் 12 மணி வரைக்கும் முழிக்க போகிறேன், நான் நாமஜபம் பண்ண போகிறேன், எனக்கு கிருஷ்ண ஆவிர்பாவம் தெரியணும், எனக்கு கிருஷ்ணனை பார்க்கணும், எனக்கு கிருஷ்ணன் புரியணும் அப்படின்னு தாபம் வேணும். அந்த தவிப்பு, அந்த முயற்சி. தவிப்பு மட்டும் போதாது, முயற்சியும் வேணுமே. முயற்சி இல்லைன்னா எப்படி? இங்கே சத்சங்கம் நடக்கிறது, கேட்கணும்னு ஆசை இருக்குது, போகணும்னு தவிப்பு இருக்குது, ஆனால் கிளம்பினா தானே வர முடியும். சரி, யாரோ உங்கள் வீட்டு வாசல் என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்து வா போகலாம் அப்படின்னா கூட வண்டியில் இருந்து ஏறி நீங்கள் உட்காரணும் இல்லையா. இங்கே வந்து மாடியில் சேரெல்லாம் போட்டிருக்கோம், ஃபேனெல்லாம் போட்டிருக்கோம், நீங்கள் வந்து உட்காரணும் இல்லையா. சேர் உங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க அழிச்சுன்னு வரும் இல்லையே. அப்போ அல்ப முயற்சி. அப்போ இந்த குரு வார்த்தையில் பூரணமான ஸ்ரத்த வச்சு பரிபூரண முயற்சி பண்ணும் பொழுது பூரணமான பிரம்மத்தை உள்ளபடி அனுபவிக்கலாம். படியிற காலில் விழுந்துட்டார் சார்ங்கதேவர். முக்தாபாய் அப்படியே தடவி கொடுத்தா, குழந்தை நீ அடைஞ்சிருவா, கவலைப்படாதே, ஏன்னா உன் குரு அப்படி, ஞானேஸ்வர் தான் குரு. கதறினார், இதெல்லாம் தெரியலையேம்மா, 1400 வருஷமாக எல்லாரும் என்ன கொண்டாடுறதே வசத்தி வசத்தின்னு வாழ்ந்துட்டு போயிட்டேன். பணத்தை எழுப்பின, வியாதியஸ்தனை சரி பண்ண, தரித்திரனுக்கு பணத்தை கொடுத்தேன், என்னமோலாம் பண்ணேன், ஆனால் பூரணத்துவம் அடையலையே. இன்னைக்கு மனசில் எப்பேற்பட்ட ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, சரீரத்தை கடந்த ஒரு சிந்தனை வந்திருக்கேம்மா. உடனே அழறார், மடியில் படுத்துட்டு குழந்தை மாதிரி அழறார். முக்தாபாய் சின்ன குழந்தை தான், டீனேஜ் குழந்தை. இவர் 1400 வயசு கிழம். உடனே அம்மா மாதிரி தடவி கொடுக்குறா, கவலைப்படாத, எல்லாம் மாறிடும், சரியா, இனிமேல் உனக்கு இந்த பேத அபேதம் எல்லாம் மாறி போயிடும், நீ அப்படியே பகவத் தியானத்தில் இருப்பாய், நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னு நான் விட்டலன் கிட்ட சொல்கிறேன், நிச்சயமாக விட்டலன் உனக்கு அந்த கிருபை பண்ணுவான், சரியா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணாள் இந்த சார்ங்கதேவர். சார்ங்கதேவர் சிஷ்யாள்லாம் பார்த்தா, என்னடா அது இவர் பெரிய குருன்னு இவர் பக்கத்தில் வந்தோம், இவர் என்னடான்னா இவ காலில் விழுந்தாடுறார், 1400 வருஷம் யோகி, இவளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்னதான் நடந்துட்டுருக்கீங்க. இப்போ சார்ங்கதேவருக்கு தன் ஊருக்கு போகணும், இந்த பணத்தை எழுப்பி விடணும், அதெல்லாம் பிடிக்கலை. இந்த 1400 சிஷ்யாலையும் பிடிக்க மாட்டேங்கிறது. அவள் பாட்டுக்கு சத்குருநாதா நீங்கள் அவ்வளோ பெரியவர், சத்குருநாதா நீங்கள் எவ்வளோ பெரியவர், நீங்கள் போய் ஞானேஸ்வர் காலில் விழறதா, சின்ன பையன் அவன். அவள் பார்க்குறார், யாரா சின்ன பையன், உங்களுக்கு என்னடா தெரியும்,
1400 வருஷங்கள் வாழ்ந்து நான் அடைய முடியாததெல்லாம் அவர் அடைஞ்சுட்டார். சொல்லி பார்த்தார், புரியலை. ஏன்னா இந்த சிஷ்யா இந்த குருவை கொண்டாடியே பழகி போயிட்டான். அவளால் ஒத்துக்கொள்ள முடியலை. ஞானேஸ்வர்கிட்ட ஒரு நாள் கேட்டார் சார்ங்கதேவர், சுவாமி எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ, நான் பகவத் தியானத்தில் அப்படியே இருக்கணும். 1400 வருஷம் வீணா போயிடுத்து. ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்த அந்நாள்கள். இத்தனை நாள் போயிடுது இல்லையா? யார் யாருக்கோ அழுது, எதுக்கோ புலம்பி, வீட்டில் இருக்கவா நிம்மதியை கெடுத்துண்டு நம்ம நிம்மதியை தொலைச்சுட்டு. யோசனை பண்ணி பாருங்க, எதுக்காக அழுதோம், எதுக்காக புலம்பினோம், எதுக்காக போராடினோம்? அர்த்தமே இல்லாத விஷயங்கள். ஏதோ நமக்கு நன்மைன்னா வச்சுக்கோங்க, அழுதா நியாயம் உண்டு. இப்போ குழந்தை பசியில் துடிக்கிறது, அப்போ அழுதுன்னா ரொம்ப நியாயம், அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அதே பிடிவாதம் பிடிச்சு தான் நினச்சதை சாதிக்கணும்னு அழுதா அந்த அழுக நியாயமா? அந்த அழுக அதுக்கும் கஷ்டம், அடுத்த வாளுக்கும் கஷ்டம் தானே. 99% விஷயங்கள் நாம் எல்லாம் முட்டாள்தனமாக தான் அழுதுன்னு இருக்கோம். காரணமே இல்லை அழுகைக்கு. ஏதோ விவஸ்தையே இல்லாமல் ஏதோ அழுதுண்டு, ஏதோ புலம்பிண்டு, என்னமோ பண்ணிண்டு அலையிறோம். ஜென்மாவில் பகவான் அடையணும் அப்படின்னு அந்த தாபம் அல்லவா வேணும். எது நடந்தால் நடக்கட்டும், என்ன வேணா ஆகிட்டு போகட்டுமே, நமக்கு என்ன போச்சு? நாம் அடைய வேண்டியது பகவான் அல்லவா? பகவானத்தல்லவா மனசு போகணும். ராத்திரி தூக்கம் வந்து கொடுத்தனா எல்லாம் வீசி அடிச்சுட்டு தூங்குறது தானே பெருசாக இருக்குது. அப்போ வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் நான் சும்மா தூங்குங்க, தூக்கம் வருது, உசிரை வாங்குறேளா அப்படின்னு தோணும். குழந்தை வந்தா போய் படு ஓரத்தில், வாயில் வருது பயங்கரமா அப்படின்னு. இப்போ தூக்கம் வசத்தின்றோம் இல்லையா? அப்போ அந்த தூக்கத்தை விட பகவான் வசத்தி. அது பகவான் அல்லவா அனுபவிக்கணும். எதையோ நினச்சிட்டு மனசை போட்டு உழப்பிக்கப்படாது. என் கண்ணன் இருக்கான்னு வாழணும், அவன் பார்த்துப்பான்னு விட்டுடணும். சார்ங்கதேவர் அழகா ஞானேஸ்வரரை கேட்டுட்டார். ஞானேஸ்வர் சொன்னார், உபதேசம் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு குரு தட்சணை கொடுக்கணும் அப்படின்னார். கேட்டால் என்ன குரு தட்சணை கொடுக்கணும்? சாதாரண உபதேசம் பண்ணதுக்கப்புறம் தான் குரு தட்சணை. இந்த காலத்து ஸ்கூல் மாதிரி முன்னாடி ஃபீஸ் வாங்கிட்டு அப்புறம் தான் சொல்லிக் கொடுக்குறான். அந்த காலத்தில் குருகுலத்தில் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் ஃபீஸ் வாங்குவாள். அது என்ன முடியுமோ அதான் கொடுக்கணும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. முதல்ல இவ்வளோ ஃபீஸ் வச்சா தான் எங்கள் காம்பவுண்டுக்குள்ளேயே நுழையலாம் அப்படின்றா. குரு தட்சணை வேணும் அப்படின்னுட்டார். என்ன தட்சணைன்னார்? ஒன்று பண்ணு, உன்னோட சிஷ்யாவில் யாரா ஒருத்தனை நரபலி கொடுத்துருவோன்னுட்டார். ஞானேஸ்வர் சொன்னார், உனக்கு 1400 சிஷ்யா இருக்கா இல்லையா? ஆமாம். எல்லாரும் வசதியானார். பார்த்தா ரொம்ப பயம் வந்துடுத்து. அப்படி தான் நினைக்கிறேன், ஏதோ ஒட்டின்னு இருக்கா, ரொம்ப வருஷமாக ஒட்டின்னு இருக்கா, ஏதோ நான் சொன்னா கேட்குறா, எல்லாத்தையும் கேட்குறாளா? அப்படி நான் சொல்கிறதுக்கு இல்லை. எந்த குருவும் இந்த கேரண்டி கொடுக்கவே முடியாது. சுவாமி ராமானுஜர்லேருந்து சங்கர பகவத் பாதர் வரைக்கும் எந்த குருவும் இந்த கேரண்டி தர முடியாது. சொன்னால் அப்படியே கேட்குறா அப்படின்னு யாரோ ஒரு சிஷ்யால 2 சிஷ்யால சொன்னால் அதுவே குருவுடைய பாக்கியம். அவ்வளோதான். குருக்கு ஏதோ பரம பாக்கியம்னு அர்த்தம். தெரியாதுன்னு சரி கேளேன்பா, யாரோ ஒரு சிஷ்யனை நரபலி கொடுத்துட்டோம் வச்சுக்கோயேன், அந்த ஒரு பூஜையை பண்ணி முடிச்சுட்டோம்னா அத்தியாச்சரியமா அம்மா, அத்தியாச்சரியமா ஜோரா அத்புதமா உனக்கு அந்த உபதேசத்தை நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னுட்டார். உடனே சார்ங்கதேவர் அடுத்த நாள் சிஷ்யாலெல்லாம் கூப்பிட்டார். சிஷ்யாலெல்லாம் ஒரே சந்தோஷம். சரி, குரு திரும்பி தம் ஊருக்கு போகிறார் போல இருக்கு. அழகாக நமக்கெல்லாம் நல்ல சாப்பாடு கிடைக்கும். வந்து சாப்பாடெலாம் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்க. அவள் ரொம்ப வருத்தம். இவ்வளோ நாள் இந்த குருவோடு இருந்தோம், நிம்மதியாக இருந்தோம். இப்போ ஏதோ கிடச்சது சாப்பிட்றேன். ஏன்னா இவா 4 பேரை பிச்சை எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கா. ஞானேஸ்வரர், நிவர்த்திநாத், சோபந்தேவ், பெரிய சித்த புருஷா, எல்லாருக்கும் என்னென்னத்தையோ கொடுக்குறா. ஆனால் அவளுக்கு தன் வாழ்க்கைக்கு வேண்டியதை பண்ணிக்க மாட்டேங்கிறாளாம். அதானே அதிசயம். காஞ்சி மகாபரிவாள்லாம் எங்கேயாவது இப்படி போவார், க்ஷேத்ராடனம் போவார். எங்கேயாவது பாழடைஞ்ச மண்டபம், இடிஞ்சு போன வீடு, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத இடத்துல போய் தங்குவார். சிஷ்யாலாம் கதர்வா, இங்கே போய் தங்கணுமான்வார். இங்கே தான் தொந்தரவு இல்லாமல் இருக்கும்வார். ஏன்னா யாரும் வரமாட்டா இல்லையா? வறண்டு போன கிராமம், அங்கெல்லாம் தான் போய் தங்குவார் காஞ்சி மகாபரிவா. எதுக்குடான்னா அப்போ நம்ம பாட்டு ஏகாந்தமாக பக்தி பண்ணலாமே. திரும்பி திரும்பி சரீரத்தை காப்பாற்றுறதுக்கான வேலை பண்ணுறதுக்கு நான் இதுக்கு சன்னியாசி அப்படின்வார் மகாபரிவா. சரீரத்தை ஜாக்கிரதையாக வச்சுக்கிட்டு நான் சம்சாரியா, நான் சன்னியாசிப்பா அப்படின்டுவார். இது என்னன்னா கூட போகிறவாளுக்கு தான் கஷ்டம். சுவாமி பாட்டு எங்கே வேணால் தங்கிடுவார்.
இப்படி எல்லாம் பாப்பா. இவர் என்ன இப்படி ஓரத்தை அப்படி துண்டை விரிச்சிட்டு படுத்து விட்றாரு, நம்மளால் அப்படி படுக்க முடியுமா? ஒரு சந்தர்ப்பத்தை சிஷ்யாலாம் அடுத்த நாள் சொல்லிட்டா, ஒரே கொசு கடி தாங்கலை, பிடுங்கி எடுத்துருது சுவாமி அப்படின்னார். பரவாயில்ல, விஷ்ணு கிருபை போல இருக்கே அப்படின்னு விட்டார். அதுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டு, விஷ்ணு கிருபையான ஆமாம், விஷ்ணு கையில் சக்கரம் இருக்குது, ஒயின்னு சுற்றிகிட்டே இருக்குது, இந்த கொசுவும் கொயின்னு காதை சுற்றின்னு இருக்கு. அடுத்த நாள் யாரும் கொசுவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதே விட்டுட்டா. இவர்கிட்ட என்ன சொல்ல முடியும்? வைராக்கியம் கொடுக்கறதுக்காகத்தான் குரு. சரீரத்தை சௌக்கியமாக வச்சுக்கிறதுக்கு குரு வேண்டவே வேண்டாம். அது உங்களுக்கு என்ன தெரியுமா? நான் சொல்லித்தரணுமான்னு? ஏசி எப்படி போட்டு படுத்துக்கணும், உங்களுக்கு எத்தனை தலகாணி வேணும், நான் உட்காந்துன்னு ஒரு 2 மணி நேரம் உபன்யாசம் பண்ணணுமா, எந்த போர்வையை போத்தினா நன்னா இருக்கும், எந்த ட்ரெஸ்ஸை போட்டால் ராத்திரி படுத்துக்க சௌகரியமாக இருக்கும், எத்தனை மணிக்கு படுத்து எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், உங்கள் வீட்டில் எந்த இடத்துல படுத்தா உங்களுக்கு தூக்கம் வரும், இதை நான் உட்காந்து ஒரு 3 மணி நேரம் உபன்யாசம் பண்ணணுமா? பண்ணால் நான் தூங்கிடுவேன். வைராக்கியத்தை கொடுக்கறதுக்கு தான் உபன்யாசம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, விட்டு தள்ளு போ செக் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போகிறதுக்கான வைராக்கியம் கொடுக்கறதுக்காகத்தான் பகவத் விஷயம். சரீரத்தை சுகத்தை நீங்கள் நன்னா கற்றுருக்கள். சின்ன வயசுலேருந்து கற்றுருக்கோம். வாயில் தேன் கொடுத்தா நன்னா சப்பி சாப்பிட்ருக்கோம். அதே முதல் தடவை கூட அப்படின்றோம். ஒரு குட்டி குழந்தை வீடியோ பார்த்தேன் நான் யூடியூப்பில். அதுக்கு அவள் அம்மா வாயில் எலுமிச்சை மரத்தை புழிஞ்சு விட்டா முதல் அப்படின்றது. அது மூஞ்சி அப்படி வச்சு அது பண்ணுறதை பார்த்தா நமக்கு புளிக்கிறது. இத்தினோண்டு பாப்பா, அது 1 வயசு கூட இருக்காது. அது அந்த புளிப்பு நாக்கில் பட்டோன்னு அந்த எக்ஸ்பிரஷன் அப்படி கண்ணெல்லாம் சுருக்கிண்டு. அப்போ யார் சொல்லிக் கொடுத்தா? அதுக்கு அந்த கிளாஸ் வச்சா சொல்லிக் கொடுத்தா அப்பா அம்மா? புளிச்சா இப்படி பண்ணணும்னு அதுக்கு தானாக வருது. சர்க்கரை வச்சா அப்படின்றது. சமயத்தை பார்க்கலாம், இந்த குட்டி குழந்தைக்கு அம்மா பாட்டில் பால் கொடுப்பா, சர்க்கரை போட மறந்துருப்பா, அவசரத்தை அழறதேன்னு ஃபீடிங் பாட்டில் கொண்டு வாயில் வச்சா பூன்னு துப்பும். அப்புறம் அம்மா தன் வாயில் விட்டு பார்ப்பா. ஆமாம், இப்படியே அம்மாலாம் குண்டாயிடுறா. குழந்தைக்கு போடுறதெல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்குறேன், அப்புறம் மீந்து போனது வேஸ்ட்டாக போகிறதுன்னு சாப்பிட்றேன். குழந்தை 2 ஸ்பூன் தானே சாப்பிடும், அப்புறம் 2 ஸ்பூன் கலக்க வேண்டியது தானே, எதுக்கு 4 ஸ்பூன் கலக்கணும்? அதை முன்னாடி 1 ஸ்பூன் டேஸ்ட்டு, பின்னாடி 1 ஸ்பூன் வீணாக போகக்கூடாது. அதில் வேறு ஆண்டாள் சொல்கிற மாதிரி மூட நெய் பெய்து முழங்கை வழிவார ஒரு தச்சி மம்மு இல்லாட்டி பப்பு மம்மு, அப்புறம் என்னதுக்கு ஆகிறது உடம்பு, அவ்வளோதான். அப்போ அந்த குழந்தைக்கு யார் சொல்லித்தரா? அப்போ சுகமான விஷயங்களை சரீரத்துக்கு வேண்டியதை சம்பாதிக்கிறதுக்கோ அனுபவிக்கிறதுக்கோ சொல்லித்தர வேண்டாம், இதுலேருந்து வைராக்கியம் வரத்துக்கு தானே சொல்லித்தரணும். சிஷ்யாலாம் உட்காந்துன்னு இருக்கா, எல்லாரும் சொல்கிறா, சத்குருநாதா வாங்க நம்ம ஊருக்கு போயிடலாம், ரொம்ப சௌகரியமாக இருந்தோம். இவாளுக்கு சௌகரியம் முக்கியம், அதனால் அவங்கள மதிக்கவே இல்லை, அவங்கள கண்டுக்கவே மாட்டேங்கிறா. உங்கள் போல் சித்தி யாருக்கா உண்டா? நம்ம ஆசிரமத்தில் எத்தனை பேர் கூட்டமாக வாசலில் நிற்பா, இங்கே ஒரு ஆள் வரமாட்டேங்கிறா. திரும்பி இவா 4 பேர் தான் பேசின்னு இருக்கா. எல்லாம் சொன்னான். உடனே குரு கேட்டா, ரொம்ப சந்தோஷம், ஒரே ஒரு பூஜை பாக்கி இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம். நீ எல்லாரும் என் கண்மணிகள், 1400 பேர் என்னுடைய சத்சிஷ்யர்கள். எல்லாம் ஆமாம் 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 அப்படின்னா. உடனே ஒன்று, யாராவது ஒருத்தர் எனக்காக பிராண தியாகம் பண்ணணும் அப்படின்னார். அப்படி பார்த்தா சிஷ்யா, பாவி மனுஷா, உன்னை குருன்னு நம்பி வந்து ஏதோ வாழ்க்கையில் சௌக்கியமாக இருக்கலான்னு பார்த்தா பிராண தியாகம் வேறையா அப்படின்னு பார்த்தா. சிஷ்யா சொல்லுங்கோ, வாயை திறந்து பிராண தியாகம் பண்ணுறேன்னு சொல்லுங்கோளே அப்படின்னார். ஒரு பய வாயை திறக்கலை, எல்லாரும் பார்த்தா. ஒருத்தனை பார்த்தார், ஏண்டா குழந்தை? சத்குருநாதா, இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. இன்னொருத்தன் சொன்னான், குருநாதா உங்கள் தலைமையில் தான் கல்யாணமே நடக்க போகிறது. இன்னொருத்தன் சொன்னான், என் பொண்டாட்டி முழுகாமல் இருக்கா. இன்னொருத்தன் சொன்னான், இப்போ தான் வித்தியெல்லாம் கற்றுன்னு இருக்கேன், உங்கள் லோகத்தில் உங்கள் புகழை பரப்ப வேண்டாமா, உங்களுக்கு அப்புறம் நான் தானே நடத்தணுன்றான் அவன். இவர் போகவே இல்லை, அதுக்குள்ள அவன் ரெடி ஆகிட்டான். இவரை கீழே இறக்கிட்டு அவன் உட்காரத்துக்கு அவன் ரெடி ஆகிட்டான். நான் தான் அடுத்த குரு, சின்ன குரு, குட்டி குருன்னு. ஒரு பயம் இல்லை. சரி, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நாளை காத்தால் நீங்கள்லாம் சொன்னால் போதும்னார். சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அவன் கூடி கோஷ்டியாக பேசினான். அடுத்த நாள் காத்தால் அழகாக வந்து பார்த்தா ஒரு பயலை காணும், எல்லாம் ஓடி போயிட்டான். 1400 பேர் மூட்டை முடிச்சு சுற்றின்னு ஓடி போயிட்டான். கிடச்ச வரைக்கும் போதுண்டா அப்பா சாமி, இனிமேல் இந்த குருவை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு போயிட்டான். 1400 பேரும் போயிட்டான். சிரிச்சார். சாரங்கதேவர் முன்னாடியாக இருந்தால் துக்கப்பட்டிருப்பார். ஐயோ, என் சிஷ்யாலெலாம் போயிட்டாளே, என் பெருமை குழஞ்சி போயிடுத்தே அப்படின்னு.
இப்போ அவள்லாம் பாரம் மாதிரி இருந்தாளா, அவளை சுயரூபம் தெரிஞ்சு கொடுத்தா சிரிச்சா. ஏன்னா குருவை அடைஞ்சு விட்டார் இல்லையா. இப்போ நம்ம குருவை அடையிறதுக்கு முன்னாடி நமக்கு வேண்டப்பட்டவ யாராவது நம்மளை ஏமாத்தினா இல்லாட்டி துரோகம் பண்ணோன்னா கோபம் வரும், வருத்தம் வரும், துக்கம் வரும். குருவை அடைஞ்சிட்டோம், அப்பாடா இப்பயாவது முடிச்சுட்டோமேன்னு சந்தோஷம் வரும். குருவை அடைஞ்சிட்டோம்னா மனசில் அந்த பக்குவம் வந்துடும். மனுஷா எப்படி இருக்கான்னு நம்ம புரிஞ்சுட்டுருவோம். இது இப்படித்தான், பரவாயில்லையே இவா ஸ்வயரூபம் எனக்கு தெரிஞ்சுடுத்தே, கண்ணன் இவாளுடைய ஸ்வரூபத்தை எனக்கு காட்டி கொடுத்துட்டானே. சந்தோஷப்பட்டார் சாரங்கதேவர். ஆனால் வருத்தம், குருநாதன் சொன்ன வார்த்தையை என்னால் பண்ண முடியலையே, சரி நான் பிராணத்தியாகம் பண்ணுறேன்னு முடிவு பண்ணி வந்தார். ஞானேஸ்வர் கேட்டார், என்னப்பா ரெடியா அப்படின்னார். ஹா சுவாமி. யார் அதுன்னார். நான் தான்னார். என்னையா ஆச்சோட 1400 சிஷ்ய பசங்க எல்லா பேரும் ஓடி போயிட்டான் சாமி, ஒருத்தன் கூட இல்லை சுவாமி. ஓடி வந்தார். ஞானேஸ்வர் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார். அப்பா உனக்கு முதல்ல மோட்சம் கிடச்சி கொடுத்து போ, கூடவே இருந்து உன்னை படுத்துகிற இந்த கூட்டம் விட்டு தொலைஞ்சது. ஏன்னா இவ யாரும் இவரிடத்துல சார்ங்க தேவரிடத்தில் ஞானத்தை வாங்கிக்கிறதுக்காகவோ பக்தி வாங்கிக்கிறதுக்காகவோ வைராக்கியத்துக்காகவோ இல்லை. இவர் சித்த புருஷர். இவரிடத்துல சொன்னால் இந்த காரியங்கள் சித்தி ஆகும். நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கோம்னா ரைட், ஆனால் இதே வழக்கமாக வச்சுட்டு இருந்தா அவர்கள்லாம், இதுக்காக மட்டுமே அவரோட இருந்தா. இப்போ அத்தனை பேரும் போயிட்டாளாம். ஞானேஸ்வர் சொன்னா, இதுக்காகத்தான் நான் சொன்னேன், யாருக்கும் பக்தி ஞான வைராக்கியத்தில் ருச்சி இல்லை பார் அப்படின்னு விட்டார். மகாபெரிவா ஒரு தடவை இருந்தார். ஒரு பெரிய ஒருத்தர் வந்தார் பக்தர், அவர் பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டார். தேசம் நன்னா இருக்கணும்லாம் அவர் கேட்டார். இப்போ மகாபெரிவா கொஞ்சம் உட்காருன்னார். ஒவ்வொருத்தராக வந்தால் மகாபெரிவா கிட்ட, பிள்ளை 10th படிக்கிறான் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, பொண்ணு கல்யாணம் பார்த்துட்டுருக்கேன் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணுங்கோ, இன்னொருத்தன் வந்தான் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் வேலை வேணும் அப்படின்னா, இன்னொருத்தன் ப்ரமோஷன் வேணும்னா, இன்னொருத்தன் பாஸ் படாத பாடுபடுத்துகிறார் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்றான். ரைட் 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 அனுப்பி வச்சுட்டே இருந்தார் மகாபெரிவா. அந்த அத்தனை பேர் வந்திருக்கா. யாரும் பக்தி வேணும், ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும், உமாச்சி வேணும்னு கேட்கவே இல்லை. பெரியவா சொன்னாலும் ஒரு பயலாக சுவாமி வேணும்னு கேட்டானா பார்த்தியா, ஒருத்தனாவது எனக்கு பகவானை காட்டி கொடுங்கன்னு கேட்டானா பார்த்தியா. நான் ஏடிஎம் மிஷினா, நான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா. பெரியவா சொன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா, எங்கிட்ட பக்தி வேணும், ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும் கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு விட்டா. வருத்தப்பட்டாராம் பெரியவா. மகாத்மாக்கள் எல்லாருமே நம்முடைய லௌகீகமான தேவைகள் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறார். எதுக்குன்னா அதை தாண்டி பகவான் பக்தி ஞானம் வைராக்கியம் இந்த விஷயத்தில் நீங்கள் வசந்து வரணுன்றதுக்காக. ஞானேஸ்வர் சொன்னார் அழகா. இப்போ ஜோராக எல்லாரும் போயாச்சா, ஞானேஸ்வர் அவருக்கு அழகாக உபதேசம் பண்ணிட்டார். மனசு முழுக்க நிறைஞ்சிருக்க பகவன் நாமத்தை உபதேசம் பண்ணிட்டார். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. இப்படி அழகா உபதேசம் எல்லாம் பண்ணார்.
சார்ங்கதேவர் இப்போ ரொம்ப சமாதானமாக திருப்தியாக நிறைய நாமஜபம் பண்ணின்னு இருக்கார். முக்தாபாய், நிவர்த்திநாத், சோபன் தேவ், ஞானேஸ்வரர், சார்ங்கதேவர் இவெல்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கா. இப்போ பல இடங்களில் ஞானேஸ்வர் மகாராஜுடைய பெருமை பிரகடனமாகிடுத்து. பல ஊர்கள்லேருந்து பல ஜனங்கள் வர ஆரம்பிச்சுட்டா ஆலந்திக்கு ஞானேஸ்வரை பார்க்கறதுக்கும் அவரிடத்துல ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்கும். எவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு மகாபிரிவா கிட்ட கேட்ட மாதிரி கேட்டுட்டே இருக்கா. ஞானேஸ்வர் அப்பப்போ பன்றிபுரம் போடுவார் பாண்டரங்கனை பார்க்கறதுக்கு, நாமதேவரோடு இருந்து பஜனை பண்ணுறதுக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்சது பக்த கூட்டம், பஜனை பண்ணணும். நீங்கள் இது வேணும் அது வேணும் தனியாக கேட்கவே வேண்டாம். பஜனை பண்ணேன்னா தானாக நடக்கும். அதுக்கு மேலே வேறு ஒன்றும் சித்தியே கிடையாது. நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், உங்கள் வயசு எதுவாக வேணா இருக்கட்டும், உங்கள் நிலைமை எப்படி வேணா இருக்கட்டும், உங்கள் ஜாதி எதுவாக வேணா இருக்கட்டும், உங்கள் மனசில் ஸ்ரத்தை இருக்கட்டும் ஸ்ரத்தை இல்லாமல் இருக்கட்டும், அப்படி குடும்பத்தை ஒன்றும் ஒழுங்காக பக்தி இல்லாமல் கூட இருக்கட்டும், நீங்கள் வெறும நாம ஜபம் சும்மா பைத்திய மாதிரி ஜபிங்க. இப்போ போய் ஜபிச்சோம் இல்லையா, பெருசாக ஸ்ரத்தை அக்கறையெல்லாம் வேணும், வெறும ஜபிங்கோ. இப்போ ஃபேன் கீழே உட்காந்துருக்கள், ஃபேன் சுவிட்சை போட்டுவிட்டு நீங்கள் ஃபேன் அப்படி காற்று வீசுறதேன்னு கவனிச்சுன்னு இருக்கீங்களா? இல்லை இல்லையா, ஆனால் காற்று வீசுறது. நீங்கள் பூமியில் ரொம்ப ஒவ்வொரு நாளும் பூமியை நினச்சிட்டு வாழறோமா? நிச்சயமாக இல்லை. பூமி தானாக சொல்கிறது, பகல் பொழுது ராப்பொழுது வருது, டெய்லி சூரிய வெளிச்சம் வருது, சூரியனை தியானம் பண்ணி வெளிச்சத்தை வாங்கிக்கிறோமா? காற்று வீசுறது, காற்றை கவனித்து காற்றுக்கு நன்றி சொல்லி உள்ளே இழுத்து வெளில விட்டு இருக்கோமா? நிச்சயமாக இல்லை. சும்மா பண்ணிட்டு இருக்கோம். அனிச்சை செயல்னு சொல்லுவா இல்லையா, இந்த கண்ணுக்கு நேரம் ஒரு பூச்சினா டக்குன்னு கண்ணு மூடிக்கும், அனிச்சை செயல், நமக்கு இச்சையே இல்லாமல். அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம தியானம் பண்ணி தவம் பண்ணி யோசித்து மனசை ஒருமுகப்படுத்தி இந்த விஷயங்களை நம்ம அனுபவிக்கல. பூமி சொல்கிறது, காற்று வீசுறது, மழை பெய்யறது எல்லாம் தானாக நடக்கிறதோன்னு அவ்வளோதான். அந்த மாதிரி வெறுமை நீங்கள் நாம ஜபம் பண்ணலன்னா போதும், காலப்போக்கில் அது மேலே அக்கறை, ஸ்ரத்தை, நம்பிக்கை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். என்னோட சுயம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸ்ரத்தையே இல்லாமல் நாம ஜபம் ஜபிச்சா கூட அந்த நாம ஜபமே ஸ்ரத்தையை கொடுத்துரும், அந்த நாம ஜபமே நமக்கு நம்பிக்கை கொடுத்துரும், அந்த நாம ஜபமே வாழ்க்கைக்கு வேண்டியதை கொடுத்துரும், அந்த நாம ஜபமே நம்ம குழந்தைகளை சரி பண்ணும், அந்த நாம ஜபமே நம்ம வியாதியை காப்பாற்றும், அந்த நாம ஜபமே நம்ம குடும்பத்தை கூட நின்று வழி காட்டிடும், அந்த நாம ஜபமே நமக்கு கடைசியில் நல்வழி காட்டும். பயப்பட வேண்டாம், மோட்சம் வரைக்கும் கொண்டு போய் விடும். நாம ஜபம் இவா கஷ்டப்படுத்துகிறாள், அவள் ஒழுங்கா இல்லையே, எந்த யோசனையும் பண்ணாதீங்க. நீங்கள் யோசித்து ஒன்றாக போகிறதே கிடையாது. நீங்கள் யோசிக்க இன்னும் டென்ஷன் தான். யோசனையை விட்டுட்டு மா சுச்ச பகவான் கீதையில் சொல்கிறான், வருந்தாதே, நீ வருத்தப்படாது. அப்போ என்னடா பண்ணணும்னா நாமஜபம் பண்ணணும், அவ்வளோதான். எல்லாருக்கும் நாமஜபம் சொல்லி கொடுக்கிறார் ஞானேஸ்வரர். நாமஜபம் பண்ணுங்கோ, பகவான் இருக்கான், நீ ஆத்மான்னு ஞாபகம் வச்சுக்கோ, பகவான் என்றைக்கும் கூட இருக்கான், விட்டலன் இல்லாத இடம் எதுவும் இல்லை, எதையும் பாரம்னு நினைக்காதே, குடும்பத்தை விட்டலன் பிரசாதமாக ஏற்றுக்கோ, மனைவியை விட்டலனுடைய குழந்தையாக பார்த்துக்கோ, கணவனை விட்டலனுடைய தாசனாக பாவிச்சுக்கோ, உன் குழந்தைகளை விட்டல் பிரசாதமாக ஸ்வீகரிச்சுக்கோ, உனக்கு கிடச்சிருக்கிற பொறுப்புகள், வேலை, கடமைகள் எல்லாத்தையும் விட்டலன் உன்னை பார்த்து உனக்காகவே கொடுத்துருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோ. உண்மைதானே? நமக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்கான்னா விட்டலன் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு இந்த குழந்தைகளை வளர்க்குற பொறுப்பை நம்மகிட்ட கொடுத்துருக்கான். ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறோம், ஒரு போஸ்ட் இருக்கு, இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா விட்டலன் அந்த பொறுப்பை, அந்த தகுதியை கொடுத்து உன்னால் இது முடியும்னு சொல்லி கொடுத்துருக்கான். கஷ்டங்கள், பிரச்சனைகள் நமக்கு எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளோதான் கொடுப்பான். தாங்க முடியாத சுமையெல்லாம் வரவே வராது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, தாங்க முடியாத சுமை அப்படின்னு யாருக்குமே கிடையாது. எல்லாமே தாங்கக்கூடிய பிரச்சனைகள் தான், சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் தான்.